மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள கல்லூரி ஒன்றில் 24 வயதான மாணவி ஒருவர் MBA படித்து வந்திருக்கிறார். 6 நாட்களுக்கு முன்பு தனது தந்தையுடன் பிறப்புச் சான்றிதழ் திருத்தம் செய்ய வெளியே சென்றிருக்கிறார். வேலை முடிந்த பிறகு பியூஷ் என்ற நண்பரின் பிறந்தநாள் பார்ட்டியில் கலந்துவிட்டு இரவு 11 மணிக்குள் வீட்டிற்கு திரும்பி விடுவதாக கூறியிருக்கிறார். 11 மணியை கடந்த பிறகும் மாணவி வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் மாணவியை தேடத் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் அன்று இரவு மாணவியின் மொபைலில் இருந்து கல்லூரி வாட்ஸ்அப் குழுவில் ஒரு ஆபாச வீடியோ பகிரப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவில் மாணவியின் முகம் தெளிவாக இருந்தது. அவருடன் இருந்த இளைஞரின் முகம் எமோஜியால் மறைக்கப்பட்டிருந்தது. கல்லூரி நிர்வாகம் உடனடியாக அந்த வீடியோவை நீக்கிவிட்டு மாணவியின் குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். மாணவியின் போனும் பியூஷின் போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் இளம் பெண்ணின் குடும்பத்தினர் முழு இரவும் தேடியும் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். போலீசார் நேராக பியூஷின் வாடகை வீட்டுக்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். வீடு பூட்டப்பட்டிருந்ததால் அதை உடைத்து பார்க்காமல் திரும்பி வந்துவிட்டனர். 3 நாட்களாக மாணவியை தேடியிருக்கிறார்கள். ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்த சூழலில்தான் 4வது நாள் இந்தூரில் பியூஷ் வாடகைக்கு இருந்த வீட்டில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதாக போலீசாருக்கு அக்கம் பக்கத்தினர் தகவல் அளித்தனர். கதவை உடைத்து உள்ளே சென்ற போது படுக்கையில் நிர்வாணமாக அழுகிய நிலையில் ஒரு பெண் உடல் கிடந்தது. இறந்து 3 முதல் 4 நாட்கள் ஆகியிருப்பதாக மருத்துவர்கள் கணித்தனர். உடல் முழுவதும் அழுகியிருந்ததால் அது யார் என்று போலீசாரால் அடையாளம் காண முடியவில்லை. மாணவியின் பெற்றோரை வரவழைத்து சடலத்தை காட்டியிருக்கிறார்கள். அதிலிருந்த சாக்ஸை பார்த்ததுமே அது தனது மகள்தான் என தந்தை அடையாளம் காட்டியிருக்கிறார். சடலத்தை ஆய்வு செய்த போது கழுத்து நெரிக்கப்பட்டதற்கான தடயங்கள் இருந்துள்ளன. மாணவியை பியூஷ் கழுத்தை நெரித்து கொண்டிருக்கலாம் என போலீசார் யூகித்திருக்கிறார்கள். தலைமறைவாக இருந்த பியூஷை போலீசார் தேடி வந்த நிலையில் மும்பையில் பதுங்கியிருந்த அவரை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் மாணவிக்கு நடந்த கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. மாணவியும் பியூஷும் ஒரே கல்லூரியில் MBA படித்திருக்கிறார்கள். அப்போது இருவருக்கும் காதல் மலர்ந்திருக்கிறது. இந்த சூழலில் திருமணம் செய்து கொள்வது தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அடிக்கடி தகராறு நடந்து வந்திருக்கிறது. சம்பவத்தன்று பர்த்டே பார்ட்டிக்கு செல்வதாக கூறிவிட்டு மாணவி காதலனை பார்க்க அவரது அறைக்கு சென்றிருக்கிறார். அன்று இரவு மீண்டும் திருமணம் தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பியூஷ் கழுத்தை நெரித்து மாணவியை கொலை செய்திருக்கிறார். இருவரும் ஒன்றாக தனிமையில் இருந்த போது பியூஷ் அந்தரங்க வீடியோக்களை பதிவு செய்து வைத்திருந்துள்ளார். அந்த வீடியோவை காட்டி மாணவியை அவர் மிரட்டியும் வந்திருக்கிறார். காதலியை கொன்றதும் அந்த ஆபாச வீடியோக்களை மாணவியின் நம்பரில் இருந்து கல்லூரி வாட்ஸ்அப் குழுவிலும் ஸ்டேட்டஸிலும் வைத்து அவரின் பெயரை களங்கப்படுத்தி இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பியூஷை கைது செய்திருக்கிறார்கள். பிறந்த நாள் பார்ட்டியில் மற்ற நண்பர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்பதையும் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.